வணக்கம். நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்டா, தெய்வம் ஆடும்போது தெய்வம் கட்டுறது வளமை. அது வராகிக்குள்ளால ஒரு தெய்வத்தை கட்டும்போது அந்த தெய்வத்தை எப்படி வெட்டுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மந்திரத்தை முதலாவது சித்தி செஞ்சு எடுத்துக்கொள்ளணும். சித்தி செஞ்சு எடுத்து முடிய இதுக்குரிய முறையை பார்ப்போம். சித்தி செஞ்சு முடிய என்னண்டு இதை செய்கிறேன்ட்டு இதுக்கு நீர் விடுறக்குரிய சட்டி ஒன்று எடுத்து அதில் நீரை விட்டு அதுக்குள்ளே வாசனை திரவியங்கள் சேர்க்கணும்டா சேர்க்கலாம். அதாவது அத்தர், ஜவ்வாது அப்படி பொருட்கள். இதில் எந்திரம் ஒன்று தந்திருக்கிறோம். அந்த எந்திரத்தை தண்ணீரில் வரைஞ்சிட்டு இந்த மந்திரத்தால் உரு கொடுக்கணும். எத்தனை உரு கொடுக்கணுமெண்டா 108 உரு கொடுக்கலாம். இந்த 108 உரு கொடுத்து தெய்வம் கட்டுப்பட்டு இருக்கிற ஆளுக்கு மேலே ஊற்றி கொண்டு மந்திரம் சொல்ல, இந்த மந்திரத்தை சொல்ல தெய்வம் எழும்பி ஆடும். மந்திரம் இதுதான்: ஓம் காளி, ஆங்கார காளி, சர்வகாளி, சர்வ உருத்திரகாளி, சிவந்த வேஷமும், சிவந்த வாயும், சிவந்த பல்லும், வாடி மாறனாகி, மாரண வித்தைக்காரி, ஐயும் கிளியும் சவ்வும் என்றெழும்படி காளி, 14 லோகத்தையும் மாரணமாக வென்றவளே, இவர் மேல் பெறப்பட்ட பேய் பசாசு கட்டுவிடு கட்டுவிடு, வராகியம்மா கட்டுவிடு. இதான் இந்த மந்திரம். இந்த மந்திரத்துக்குரிய எந்திரம் வீடியோவில் தந்திருக்கிறோம். இந்த எந்திரத்தை நீர்ச்சட்டியில் போடணும். நீர் தீர்த்த சட்டியில் ஓதும்போது ஜலமரட்டி தெரிஞ்சால் அந்த மாதிரி ஓதலாம், ஜலமரட்டி ஓதலாம். இப்படி இல்லைன்னா பிரணவ மந்திரம், சித்தி மந்திரம் சொல்லி 108 உரு கொடுத்து ஓதியும் எடுக்கலாம். நாங்கள் மந்திர வேலைகள் அனைத்தும் செஞ்சு கொடுக்குறோம். தேவையானங்கள் இதில் மேலே நம்பர் இருக்கும், தொடர்பு கொள்ளலாம். நன்றி.